பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு வஹாபிகளும் தியோபந்திகளும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்காக சில வீடியோக்களை பதிவேற்றியுள்ளதாக எனக்கு தெரிய வந்துள்ளது. நாங்கள் கலிமா படிக்கிறோம், பிறகு எங்களது ஜபிஹா அறுக்கப்பட்ட இறைச்சி எப்படி ஹராமாகும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதக்காரர்களாக நமது கலிமாவை மறுக்கிறார்கள். இருந்தும் இஸ்லாத்தில் அவர்களது ஜபிஹா ஹலால் என்று கூறப்படுகிறது. இப்போது இதை கேட்கும் அப்பாவி இளைஞர்கள் வியப்பில் ஆள்கிறார்கள். கலிமா படிக்கும் தியோபந்தி மற்றும் வஹாபிகளின் ஜபிஹா ஏன் ஹலால் இல்லை? பொதுமக்களுக்கு அதிக அறிவு இருப்பதில்லை. இவர்கள் குர்ஆன் மற்றும் சின்னாவின் பெயரால் தங்களது தவறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மக்கள் இதை கேட்டு எளிதில் வழிகட்டுப் போகிறார்கள். இந்த கேள்வியையே எடுத்துக் கொள்ளுங்கள். இதில் எவ்வளவு தந்திரம் செய்யப்பட்டுள்ளது என்று பாருங்கள். இஸ்லாத்தின் எதிரிகளான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அறுத்தால் அது ஹலால் என்கிறார்கள். ஆனால் தியோபந்திகளும் வஹாபிகளும் நாங்கள் கலிமா ஓதுகிறோம், நோன்பு நோக்கிறோம், நாங்கள் அறுத்தால் அது ஏன் ஹராம் என்று கேட்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் முன் நான் சொல்வது என்னவென்றால், ஷரியத் சட்டத்தில் வெறும் தர்க்கத்திற்கு இடமில்லை. இது யாருடைய கட்டளை? இது அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலின் ஸல்லல்லாஹு கட்டளை. அது ஒருவருக்கு புரியாவிட்டாலும் சரி. இப்போது ஷரியத் சட்டத்தை கேளுங்கள். ஷரியத் சட்டத்தின்படி காஃபிர்களில் நிராகரிப்பாளர்கள் 2 வகைகள் உள்ளன. ஒன்று அசல் காஃபிர், இன்னொன்று மதமாறிய காஃபிர். அசல் காஃபிர் என்பவர் ஆரம்பத்திலிருந்தே காஃபிராக இருப்பவர் மற்றும் இஸ்லாத்தின் கலிமாவை மறுப்பவர். வேதக்காரர்களான யூதர்களும் அசல் காஃபிர்கள்தான். அவர்களுக்கு பதிலாக வேறு ஒரு நபியையோ அல்லது வேதத்தையோ நம்புகிறார்கள். ஆனால் அவர்கள் கலிமாவை மறுப்பதால் அல்லாஹ் அவர்களை காஃபிர்கள் என்று அறிவித்துள்ளான். நிராகரிப்பாளர்களின் நரக தண்டனை குறித்த மார்க்க வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இரண்டாவது வகை முர்த்தத் காஃபிர். இவர்கள் கலிமா ஓதிக்கொண்டே குஃப்ருடைய நிராகரிப்பு செயல்களை செய்பவர்கள். தியோபந்திகள் மற்றும் வஹாபிகளைப் போல தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டாலும் அவர்களது இறைநிந்தனை கருத்துக்களால் அவர்கள் முர்த்தத் காஃபிர்களாக கருதப்பட்டுகிறார்கள். மக்கா, மதீனா மற்றும் இந்தோபாக் பிராந்தியத்தைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான அறிஞர்களை அவர்கள் முர்த்தத்தை விட்டு வெளியேறியவர்கள் என்று ஃபத்வா அளித்துள்ளனர். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், இருவருமே காஃபிர்கள்தான். ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அசல் காஃபிர்கள். இப்போது இவர்கள் இருவரை பற்றிய ஷரியத் சட்டத்தை கேளுங்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், வேதக்காரர்களின் ஜபிஹா உங்களுக்கு ஹலாலாகும். ஒரு யூதரோ அல்லது கிறிஸ்தவரோ ஒரு முஸ்லிமுக்கு முன்னால் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி அறுத்தால் அது ஹலால். இது வேதக்காரர்களுக்கான சட்டம். முர்த்தத் காஃபிர்களான தியோபந்திகள் மற்றும் வஹாபிகளை பொறுத்தவரை ஒருதொருவரின் ஜபிஹா ஹராம் என்று இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் தெளிவாக கூறியுள்ளனர். இதன் சுருக்கம் என்னவென்றால், ஷரியத் சட்டம் வேதக்காரர்களுக்கும் முர்தத்களுக்கும் வெவ்வேறு சட்டங்களை கூறியுள்ளது. ஆனால் தியோபந்திகளும் வஹாபிகளும் எங்களுடையது ஏன் இல்லை என்று கேட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள். இது அவர்களது ஏமாற்று வேலை வேறு, முர்தத்துக்கான சட்டம் வேறு. தியோபந்தி மற்றும் வஹாபிகள் முர்தத்கள், அவர்களது ஜபிஹா ஹராம். மேலும் ஒரு வேதக்காரர் முர்தத் ஆகாத வரை தான் அவரது ஜபிஹா ஹலால். ஒரு முஸ்லிம் வேதக்காரராக மாறினால் அவர் முர்தத் ஆகிவிடுவார். ஒரு முஸ்லிம் வேதக்காரராக மாறும்போதே அவரது ஜபிஹா ஹராமாகிறது என்றால், ஒரு முஸ்லிம் வஹாபியாக மாறும்போது அது எப்படி ஹராமாகாமல் இருக்கும்? இறுதியாக அவர்களது வாதத்தை பாருங்கள். யூதர் கிறிஸ்தவர் இறைச்சி ஹலால் என்றால் எங்களுடையது ஏன் இல்லை என்கிறார்கள். ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உண்மையான வேதக்காரர்களாக இல்லை, பலர் மதமற்றவர்களாக மாறிவிட்டனர். எனவே இக்கால யூதர் கிறிஸ்தவர்களின் ஜபிஹா முற்றிலும் ஹலால் என்று சொல்வது ஒரு ஏமாற்று வேலை. இன்றைய காலத்தில் பெரும்பாலான யூதர்களும் கிறிஸ்தவர்களின் ஜபிஹா முற்றிலும் ஹலால் என்று சொல்வது யாராவது உண்மையான வேதக்காரராக இருந்தால் மட்டுமே அது ஹலால். ஆனால் இவர்கள் சுன்னிகளை மூளைச்சலவை செய்ய இதை பயன்படுத்துகிறார்கள். இதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்களது ஏமாற்று வேலையில் சிக்காதீர்கள். அல்லாஹ் நமது ஈமானை பாதுகாப்பானாக.